ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆத நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் சேகோரா இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். அதாவது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். இந்த எலெக்ஷன் முடிஞ்ச நாள்ல இருந்து யாராருக்கு என்னென்ன கேட்க முடியுமோ எல்லாரும் கேட்டுட்டாங்க. சார் என்ன அது தகவல் என்ன வந்திருக்கு, யாருக்கு எப்படி இருக்கு, ஒரு யார் ஓட்டை பிரிக்க போறாரு, அவ்வளோ வாங்குறாராமே இவ்வளோ வாங்குறாராமேன்னு பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அலப்புறனா சாதாரண அலப்புற கிடையாது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். எப்பயுமே இந்த எக்ஸிட் போல்ஸ் மேல ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். அது ஒரு ட்ரெண்டை சொல்லிடும். நம்பர் இல்லைனாலுமே எந்த ட்ரெண்ட்ல போகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பல தரப்பட்ட நம்ம பார்த்துருக்கோம், கேள்வியும் பட்டிருக்கோம். இப்போ 2026 தேர்தலுக்கான அந்த 5 மாநில தேர்தலுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா மாநிலத்துக்கும் வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்கும் வந்துருச்சு. பெருவாரியான கருத்து கணிப்புகள் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும்னு சொல்றாங்க. 120ல இருந்து சிலர் 125ல இருந்து 145, 50, 60 வரைக்கும் போடுறாங்க. இதை பார்த்து முதல் கட்ட கருத்தா உங்களோட கருத்து என்ன சார்? முதல்ல நான் ஒரு விஷயத்துல நான் எப்பவும் மாற மாட்டேன். இந்த ஊடகங்கள்லாம் வந்து எப்போ அந்த 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 லிபர்ட்டியை வந்து இழந்துட்டு ஒரு சார்பாக போகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படி போகிறது வந்து கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஏன் 15 வருஷம் கூட சொல்லலாம். ஊடகங்கள் எதுவும் சுதந்திரமாக செயல்படவே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஊடக சுதந்திரமே இல்லாத போது ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து தான் இருக்குது. இப்போது நீங்கள் வந்து இந்த எக்ஸிட் போலில் வெளியிட்ட அத்தனை நிறுவனங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து இருக்கக்கூடியது தான். அப்போது விஜய்க்கு வந்து எதிராக சொல்லிட்டாங்க, இல்லை திமுகவுக்கு ஆதரவாக சொல்லிட்டாங்கன்றதுனாலே நான் வந்து இந்த எக்ஸிட் போலை வந்து நான் வந்து 100% நான் நம்பலை. ஆனால் அதே சமயத்தில் கேட்டால் உண்மைக்கு நெருக்கமாக இருக்குதான்றதை வந்து நம்ம வந்து நமக்குள்ள அந்த அறிவை பயன்படுத்தி உண்மைக்கு இது நெருக்கமாக இருக்கா, நம்ம ஒன்று கணிச்சிருப்போம். ஆமாம், நம்ம ஒரு கணிச்சு. இப்போ எனக்குன்னு ஒரு கணிப்பு இருக்குல்ல, அந்த உண்மைக்கு நெருக்கமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்மைக்கு நெருக்கமாக இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 50%, ஒரு 70%. இன்னும் இது முழுமையான இன்னும் கூட முழுமையாக இல்லை. ஏன்னா நான் என்னுடைய வந்து கணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அமைக்கும், அதிமுக எதிர்கட்சியாக இருக்கும். 3வது இடத்துக்கு விஜய் தள்ளப்படுவார். சீட்டு கன்வர்ஷன் இருக்காது. அப்படியே சீட்டு கன்வர்ஷன் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் 2 தொகுதியில் இருப்பார். அடுத்தது ஒரு 3 தொகுதி, ஒரு 5 தொகுதி தான் வந்து விஜய்க்கான அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னுடைய எண்ணம். இப்போ இன்னைக்கு வந்து இந்த எக்ஸிட் போல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 இடங்கள்ல சிலர் சொல்றாங்க அப்படின்ற, ஒரு சிலது வந்து 18 இடங்கள், 26 இடங்கள் கூட வந்து அந்த அந்த டிஃபரன்ஸ் போடுறாங்க. 12லேருந்து 25 வரைக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே எனக்கு வந்து அதனால தான் நான் அந்த 70% இருந்தது. நான் எதுக்கு சொன்னேன்னா எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முழுமையாக இருப்பேன். ஆனால் உண்மைக்கு நெருக்கமாக இருக்கு, உண்மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கான்னா நிச்சயமாக இல்லை. அதாவது எனக்கு கேட்டால் வந்து ரொம்ப எக்ஸஸாக இருக்கா இது இந்த கருத்து கணிப்பு. நீங்க சொல்றது இப்ப நான் எப்படி எடுத்துக்கலாம்னா திமுக சைடு சொன்னது கரெக்டா இருக்கு, தவேக சைடு சொன்னது அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அது உண்மையை நீங்க சொல்றது தான் உண்மை. ஏன்னா வந்து திமுக தரப்புல நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தது வந்து 150 இடங்களுக்கு மேலே நான் வந்து எதிர்பார்த்தது. அதுதான் முதன்மை பெறும். வாக்கு சதவீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குமா? நிச்சயமாக இருக்கும். கடந்த தேர்தலில் வந்து 30,000 வாக்குல வந்து வெற்றி பெற்ற வேட்பாளர் இந்த முறை பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 7,000, 8,000 வாக்குகளை வந்து அந்த வெற்றி வாய்ப்பு பெறலாம் அல்லது இழக்கலாம். விஜயோட ஃபேக்டர். ஆமாம், அது காரணம். ஆனால் விஜய் நாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து குறைச்சி மதிப்பிட்டு நான் ஒன்றுமே இல்லைன்னுலாம் நான் சொல்லலை. ஆனால் சீட்டு கன்வர்ஷன் கிடையாது. ஆனால் 140 சொல்லி இப்போ இந்த நம்பர் பார்க்குறப்போ இப்போ நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சது, அதுக்கடுத்து ஒரு 2-3 நாட்கள் வந்து சோஷியல் மீடியாவும் சரி, நான் விஜய் இல்லை நான் சொல்கிறேன் சார், எனக்கு தெரியும் சார். நான் பல முறை வந்து இதே நம்ம ஆதனில் இருந்து நான் பேசும்போது நான் ஒரு தம்பி மாதிரிச்சிட்டு நான் பல முறை நான் சொல்லியிருக்கேன்னா இவங்க வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைப்பாங்க சார். ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறது உண்டு. அந்த நெரட்டிவ் செட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தேர்தல் இயற்கையான வெற்றி, நீங்கள் மனசாட்சிக்கு தொட்டு சொல்லுங்கள், இந்த தேர்தலில் இயற்கையான வெற்றி யாருக்கு கிடைச்சிருக்கணும்? ஏடிஎம் கிடைச்சிருக்கணும். இயற்கையான வெற்றினா அதில் ரெண்டு தரப்பில் தவறு நடந்துச்சு. 2 தரப்பில் தவறு நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அமித்ஷா வந்து வேகமாக வந்து கூட்டணி அமைச்சு வந்து எடப்பாடியை லாக் பண்ணிட்டார். எடப்பாடியை ஃப்ரீயாக விட்டுருந்தாருன்னா எடப்பாடி வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து ஆடி இருப்பார். அண்ணாமலையை ஃப்ரீயாக விட்டுருந்தா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆடி இருப்பார். கூட்டணி கணக்கு கடைசியில் வச்சுட்டுருக்கலாம். ஆனால் 1 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் லாக் பண்ணதுடைய விளைவு இங்கே வந்து கூட்டணி கட்சிகள் உடஞ்சி யாரும் வந்து போய் அங்கே போய் சேரலை, வாய்ப்பெல்லாம் போச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து பல அதிருப்திகள் இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஒருத்தர் கட்டிக்கிட்டாங்க. வேற ஆப்ஷன் இல்லை, அப்படி ஆயிடுச்சு. அப்போ இந்த இடத்துல அந்த ஒரு கணக்கு வந்து தவறாயிடுச்சு. ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் தரப்புலேயே வந்து அந்த தவறு நடந்தது. ஜான் ஆரோக்கியசாமியோடைய வியூகம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் நான் சொல்கிறேன்,
12லேருந்து ஒரு 15% வாக்குகள் வந்து விஜய்க்கு வாங்குதுன்னா அது ஜானோட, நான் வந்து ஏதோ உயர்த்தி பேசணுன்றதுக்காக நான் பேசவே கிடையாது. அது ஏன்னா அவர் போட்டது 19%. விஜய் வந்து அரசியல் அந்த ஈடுபாடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கடைசியாக வந்து இந்த எக்ஸாம் நெருக்கத்தில் போய் வந்து பரபரன்னு படிப்பான் பாருங்க, அந்த மாதிரி பண்ணுறது தான் பண்ணார். ஆனால் 2024 பிப்ரவரி மாதத்துலேருந்தே நீங்கள் வந்து 2ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் வந்து அடுத்தடுத்த பணிகளை திட்டமிட்டு நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் களத்தில் வந்து ஒரு கட்டமைப்பு இருந்திருக்கும். கட்டமைப்பே கிடையாது. பூத்தில் உட்காரத்துக்கு ஆளே கிடையாது. விஜய் வந்தால் கூட்டம், விஜய் போனால் கூட்டம் கலைஞ்சு போகுது. அப்போது அங்கே யார் வாக்குகள் அங்கே உறுதியாக நிற்குது விஜய்க்குன்னு சொன்னால் அந்த வழக்கம் போல் அந்த வார்த்தையை சொல்லிடுவோம். அது சொல்லணும், அது பிராண்டு போயிடும். கட்சியோட பிராண்டு இது. அந்த தற்கொலைகள் ஓட்டு மட்டும்தான் சொன்னால் ரொம்ப விமர்சனம். அது இயற்கையாகவே இருக்குது சார். தற்கொலைகள்ன்றதுல வந்து தப்பு ஒன்றும் கிடையாது சார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கவலையோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதியரசரே வந்து தன் கவலையை தெரிவிக்கிறாரு. இப்படிலாம் வந்து இதை எளிதாக எடுத்துங்க. ஏன்னா இப்போ இந்த எக்ஸிட் போலிக்கே வந்து இந்த ரிசல்ட்டுக்கே வந்து என்ன ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றது நம்ம சொல்ல முடியாது. அதான் சார், அது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இப்போ நம்ம இந்த கடைசி ஒரு வாரமா நம்ம பார்த்துட்டு இருந்தோம், இல்லை எலெக்ஷன் வந்ததுமே அதிமுகவோட சீன்லேயே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது தாவேக்காவோட பிரசன்ஸ் ஆன்லைனில் நிறைய இருந்தது. இப்போ போகிற இடங்கள்ல எல்லாமே விஜய் ஓட்டு போட்டாங்க, குடும்பமாக விஜய் ஓட்டு போட்டோம்னு பல விஷயங்கள் சொல்லி திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் இது போட்டி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இப்போ ஆனால் இந்த எக்ஸிட் போல்ல வந்து அதிமுக 60 to 80 இடங்கள், 85 இல்லை சார். அது இல்லை சார், அந்த நெரேட்டிவ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு சார். நான் உண்மையாக சொல்கிறேன். ஓகே, அந்த நெரேட்டிவ் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நெரேட்டிவ் தான்றீங்க? இல்லை, நெரேட்டிவ் தான். அது நெரேட்டிவ் தான். அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த ஒர்க் அவுட் ஆனதுனால தான் இந்த இயற்கையான வெற்றி மாறி இருக்குன்னு நான் சொல்கிறேன். இயற்கையான வெற்றினா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக வரக்கூடியதுன்னு கேட்டால் திமுக அதிமுக இதுதான் மாற்றம் என்பது. இதுதான் இங்கே மாற்றமே ஒரு குழப்பத்துக்கு ஆளாச்சு. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் என்பது 2 திராவிடியன் பார்ட்டிஸ்லேருந்து வந்து மாற்றமா அல்லது திமுக வந்து அதிமுகன்றது மாற்றமா, அதுவே இங்கே குழப்பமாச்சு. எல்லாரும் மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய்க்கு தான் போட்டேன் எதுக்காக சொன்னாங்க? வீட்டில் இருக்கிற தற்கொலைகள் கிட்ட இருந்து தப்பிக்கணும், இல்லை விஷத்தை கலந்துட்டா என்ன பண்ணுவாங்க பாவம், அதுக்காக சொல்றது தான் எல்லாருமே. வேற எந்த விஷயம் அதுக்காக சொன்னது தான். நீங்க யாருக்கு வாங்கல? நான் வந்து விஜய்க்கு தான் போட்டேன், விஜய்க்கு தான் போட்டேன். அதுதான் சார் இங்க சார். நான் சொல்றேன் சார், இந்த இடத்துல வந்து நீங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்றீங்க. என்னன்னு கேட்டா டிஎம்கே தான் எனக்கு வந்து எதிரி. இன்னும் கொஞ்சம் இறங்கி களமாடி இருந்தாருன்னா எடப்பாடி இன்னும் வந்து கூடுதல் வந்து 100 சீட் வரைக்கும் கூட அவர் போயிருக்க முடியும். ரொம்ப ஃபைட் இருந்தது. ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரை வந்து விஜயை வந்து கண்டுக்காமையே விட்டார். அவங்களுக்கு கூட சண்டை போட்டுருக்கிறார் நம்ம சொல்லி கண்டுக்காம விட்டார். ஆனால் ஏன் இந்த கரூர் விஷயத்திலே இரட்டை நிலைப்பாடு தானே எடுத்தார். சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறாரு, வந்து பார்த்தீங்கன்னா வந்து குற்றம் சாட்டிட்டு இன்னொரு பக்கம் வந்து நான் கேட்டேன் விஜய்க்கு வந்து ஆதரவாக பேசுகிறேன். அதே கொஞ்சம் காலம் கழிச்சு கூட்டணி இல்லைன்னு முடிவான பிறகு பார்த்தீங்கன்னா அவர் லேட்டாக போனது வந்து காரணம் தாங்கன்னாரு. அப்போ அந்த கரூர் மக்கள்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை பெறும் விதமாக வந்து எடப்பாடி பழனிசாமி நடந்துக்கல. சரிங்களா? அதனால் வந்து இங்கே கூட்டணி கணக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்டியோட கூட்டணி வச்சார், அதனால் பாதிப்பு நம்ம அதை வந்து முடிஞ்சிச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமித்ஷா கூட்டணி வச்சு அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாருன்றது முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு பிறகு அந்த அரசியல் நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, அந்த முன்னெடுப்புகள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிகேக்கு எதிராக இறங்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் தன்னுடைய அரசியல் எதிரி இன்னொருத்தர் வந்து கொட்டிட்டு போக விடலாமா? அந்த இடத்த அவர் ஃபில் பண்ண பார்க்குறாரு. ஆமாம், அந்த அரசியல் எதிரி யார்? ஸ்டாலின் தானே. அதை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்ன்ற வந்து ஒரு புதிய ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு நடிகர் வந்து கேட்ச் பண்ணிட்டு போகிறாரு, எப்படி நீங்கள் விடலாம்? இல்லை. அப்போ இன்னொரு இடத்துல இப்போ இன்னொரு சம்பவம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து கேட்டால் இந்த ஒரு பக்கம் அரசியல் எதிரியை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்குறாரு, இன்னொரு பக்கம் வந்து தன் கட்சியோட கொள்கை தலைவரில் கேட்ச் பண்ணுறாரு. எம்ஜிஆரை கேட்ச் பண்ணுறாரு, ஜெயலலிதாவை கேட்ச் பண்ணுறாரு. அப்போ இவர் விட்டுட்டு வேடிக்கை தானே பார்த்தாரு. எடப்பாடியோட சரிவு பற்றி நம்ம பேசணும்னா இந்த திமுக வெற்றியை பற்றி பேசுகிறத விட எடப்பாடி பழனிசாமியோட அந்த ஏடிஎம்கோட சரிவை பற்றி நம்ம பேசணும்னா நிறைய பேச முடியும். ஓகே சார், இந்த விஷயம் இந்த தேர்தலில் மெயினாக பேசின விஷயமே வந்து விஜய் வந்து ஒரு ஸ்பாய்லராக இருக்க போகிறாரு. யாருக்கு ஸ்பாய்லராக இருக்க போகிறாரு, யாரோட வாக்கு பிரிக்க போகிறாரு அப்படின்றதான் பலரோட கேள்வியுமா இருந்தது. இன்னும் ரிசல்ட் வரல, ஆனால் நம்ம எக்ஸிட் போலில் பல விஷயங்கள் பார்க்குறோம். இதுலேருந்து பார்க்குறப்ப யாரோட வாக்கு பிரிச்சிருக்காரு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நான் நினைக்கிறது கண்டிப்பாக சொல்கிறேன் சார். நான் வந்து இந்த இடத்துல ஒரு 30-70 இல்லை 40-60 கூட வச்சுக்கோங்க, ஏடிஎம்கே வாக்குகளை பறிச்சிருக்கிறார். அதுதான் ரிசல்ட் டெஃபினட்டாக. நீங்கள் 30-70 தான் சரியாக இருக்கும். ஏன்னா 40-60 கூட பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஒரு எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 70% ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் படித்தா ரிசல்ட் வரும்போது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். இந்த இடத்துல வந்து நான் இப்போ கூட நான் சொல்கிறேன், நீங்கள் 118 எடுத்தாலே வந்து வெற்றி தான். இங்கே அதிமுக இயற்கையான இந்த இடத்துல இப்போ நான் ஒன்று கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், இருக்குது இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமா சார்? இப்படி தானே இருந்தது. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. இல்லை,
இப்போ விஜய் வந்து சாதிச்சது என்ன? அல்ல பர்சன்டேஜ் இப்போ நம்ம நீங்களுமே அதை மறுக்க மாட்டீங்க. எக்ஸிட் போலயுமே வருது, நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்க போறோம். யாருமே 10% கீழே கொடுக்கல. 12, 13, 15, சில 18 வரையும் கொடுக்குறாங்க. இது ஒரு அவருக்கு ஒரு அரசியல் எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் இல்லையா? இது ஒரு அதாவது தமிழக வரலாற்றுல ஒரு புது கட்சியோட வாக்கு இல்லை சார். நீங்க அது பாருங்க, அது இன்னும் சொல்ல போனா அது பர்சன்டேஜ் முழுமையா வந்தா வந்த பிறகு பேசுறது தான் சரியா இருக்கும். பட் இருந்தாலும் நீங்க முன்னாடியே நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன், இது வந்து விஜய்க்கு ஒரு பெரிய வந்து விஜயோட அரசியல் வருகை வந்து தமிழ்நாடு அரசியல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல் நான் சொல்வேன். இந்த முடிவு இப்போ இந்த எக்ஸிட் போல்ல வந்திருக்க இந்த முடிவு இருக்கு இல்லையா, நீங்க ஒரு 35 சீட்டு வந்திருக்குன்னு சொல்லுங்க, அது வந்து அது தாக்கம். இண்டிபெண்டா நின்று ஒரு 35 சீட் அடிச்சாருன்னா சொல்லுங்க. இது வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒப்பிட்டு பாருங்க, ஏறக்குறைய ஒரு பவன் கல்யாண் காப்பி அடிச்ச நபரோட அந்த இருக்கும் இருக்கா. அதான் நீங்க சிரஞ்சீவி கிட்ட போயிருங்க, அண்ணன் கிட்ட போயிருங்க, அவர் 17 சீட் அடிச்சாரு, அது கூட இல்லை, அவ்வளவுதான். இது சரி, நான் கேட்குறேன், இது அடுத்த கட்டம் என்ன? சரி, ஒரு 17 சீட்டு வின் பண்ணிட்டார் சார், ஒரு 20 சீட்டு வின் பண்ணிட்டார் சார். அடுத்தது என்ன ஆகும்? 20-40 ஆயிருமா சார்? நீங்க சொல்லுங்க, 20-40 ஆகுமா? சான்ஸே கிடையாது, சான்ஸே கிடையாது. இது ஒரு வேவ், இதே மாதிரி அடுத்த முறை இருக்குமான்னு சான்ஸ் கிடையாது. நீங்க வேணா அந்த பாட்டு ஒன்றா போட்டுக்கலாம், இது இல்லை அந்த பாட்டை மாற்றிட்டு வேறு பாட்டு போடலாம். இது உங்கள் விஜய் வீரனை வரவான்னு சொல்லிட்டு அந்த பாட்டை வேணால் நீங்கள் வந்து வேறு வெர்ஷனில் மாற்றிக்கலாம். தாக்கம் கிடையாது. ஏன்னா நீங்கள் அத்தனை ஆயுதத்தை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உழைப்பு இல்லை சார். என்கிட்ட பல பேர் சொன்னாங்க, சார் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க தெரில. இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பெரிய வந்து பாதிப்புலாம் ஏற்படுத்தாது விஜய்க்குன்னு சொன்னாங்க. அது பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. விஜய்கிட்ட இருந்து வந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிங்க சார். நீங்கள் இதுதான் சார் கவனிக்கிறேன். அந்த முட்டாள்களுக்கு நான் வந்து இதே ஆதரவில் உட்காந்து நாங்களும் ஒரு தம்பி மாதேஷ் வச்சுருக்கோம். எப்போ வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து இவர் சொல்லவே இல்லையா சார் ஒருபோதும் வந்து ஸ்டாலின் வந்து எங்களுக்கு வந்து வீட்டுக்கு 2 ஓட்டு இருக்குது. எடப்பாடி சொல்லவே இல்லை ஒரு நாள் வந்து எங்களுக்கு வீட்டுக்கு 2 ஓட்டு, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஓட்டு, நாம் தமிழ் உட்பட எங்களுக்கு குடும்பமாக வாக்களிக்கணும். ஆனால் விஜய் தன்னை சுருக்கிக்கிட்டு நான் கேட்டனா ஒரு விஜய்ன்ட்டார். வீட்டுக்கு ஒரு சார், வீட்டுக்கு ஒரு விஜய் அது பலவீனம் இல்லை சார். எது ஐயா, அங்கே 2 விஜய் இருக்கக்கூடாது சார். ஒரு அப்பா அம்மாவுக்கு வந்து வயசு சராசரி 50 வயசு சார். அங்கே 2 விஜய் இருக்கக்கூடாது சார். நான் கேட்குறேன், இதுவே பலவீனம். குடும்பமாக எங்களுக்கு வாக்களிங்கன்னு சொல்லி கேட்கறது எப்படி இருக்கு? அது நீ குடும்பமாக இருந்தால் கேட்டிருக்க முடியும். இல்ல இந்த பசங்கள் எல்லாம் சொல்லி பசங்களை வந்து வீட்டில் இருக்கவங்களோட போய் போட சொன்னாங்கல்ல, அது ஒரு பெரிய சார். அதெல்லாம் இது எல்லாமே சார், இதெல்லாம் இந்த கேவலம் நம்ம தவிர்க்க முடியாமல் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அனுமதிப்பீங்களான்னு தெரியல. நான் வந்து சொல்கிறேன், இந்த மீடியாக்கள் இந்த ஒரு 4 கடைசியாக ஒரு 5 இன்னொரு 5ஆவதாக ஒரு மீடியா சேர்ந்துருச்சு சார். ஒரு 5 மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு விஜய்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி நடந்தது சார். அதெல்லாம் எவ்வளோ பேர் கூர்ந்து கவனிச்சாங்களோ தெரியவே இல்லை. ஒரு மீட்டிங்கில் வந்து விஜய் பேசிகிட்டே இருக்கிறாரு. விஜய் மீட்டிங்கில் ஸ்டாலின் சாரா விஜயான்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும் விளம்பரம் வந்துச்சு சார். இது புரியுதுங்களா? அங்கேயும் வந்துருச்சு உங்களுக்கு பணம், இது இங்கேயும் வந்துருச்சு. இது அதாவது இங்கே நேராக டைரெக்டாக வந்து வருதா அல்லது வந்து யூடியூப் வருதான்றதெல்லாம் செகண்ட். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது நடந்தது சார். இதை புரிஞ்சுங்க. இவர் சொல்லக்கூடியது கேட்டால் நேருக்கு நேர் சவால் விடும்போது அந்த விளம்பரம் வருது சார் நடுவில். இது எப்படி வந்து எடப்பாடி கூட்டத்தில் வந்து ஆம்புலன்ஸ் போகும் பாருங்க, அந்த மாதிரி. ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏமாளி கூட்டம் சார். இவங்க என்ன சார் கேட்டால் இவங்க ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சார். எதெல்லாம் உண்மை இல்லைன்னு சொல்லணுமோ எதோ உண்மைன்னு சொல்லணுமோ சார் நல்லா தெரியுது சார். இந்த ஒரு அமைச்சரவை பட்டியல் சொன்னு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு மிஸ்கிரண்ட், ஒரு குழப்பவாதி யாரோ ஒருத்தர் வந்து இதை வந்து வெளியிட்டான். அது யாருன்னா இருக்கட்டும் சார், ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், அவன் சொந்த கட்சியாக இருக்கட்டும், வேண்டப்பட்டவனாக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் வெளியிட்டான். இது நீங்கள் அஃபிஷியலாக வெளியிடல. ஒரு அறிக்கை வர்றதுக்கு என்ன சார்? சார் அவங்க எல்லாமே தகவல் தான் சார். அது இப்போ புரியுதுங்களா சார்? இவங்க என்ன தெரியுமா பைத்தியக்கார கூட்டங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சீப்பான ஒரு விளம்பரம், தன்னை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும், எப்படியாவது பேசணும் நம்மளை பற்றி. இது இப்போ எப்படியாவது பேசணும். இந்த ஆஸ்திரேலியா இந்த பிரச்சனை யார் சார் சொன்னது? யார் வந்து இவர் ஆஸ்திரேலியா போனால் சொல்லி இந்த கதையை எடுத்து விட்டது யார்? நீங்களே சொல்லுங்கள். யாராவது நம்ம யாராவது சொன்னோமா சார்? ஊடகங்கள் யாராவது சொன்னதா? கசிய வருது என்னன்னு கேட்டினா இப்படி சொல்லுங்கள் அப்படி சொல்லுங்கள். இப்போ கடைசியில் என்ன ஆச்சு? இப்போ இனிமேல் நீங்கள் எண்ணணும் என்னன்னு கேட்டிங்கன்னா 3ஆவதாக நமக்கு எவ்வளோ ஏறுது, எத்தனை சீட்டு வருது. இப்போ அவங்களே யோசிப்பானுங்க. இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா அது யார், அது 26 12 பேர். அந்த 12 எந்த 12ஆக இருக்கும்? அந்த 12 நம்ம அந்த 2 இருக்குமா? அது விஜய்க்கு ஒரு கவலை. அந்த 12 2 நம்மளது இருக்குமா அப்படின்னு அந்த ஒரு கவலை. அப்போ அந்த 10 யாராக இருக்கும்?
இப்படி கூட பார்க்கலாமே சார். நம்ம பொதுவா வந்து அர்பன்ல வந்து அவருக்கு நல்ல வாக்குகள் இருக்கு, சென்னையில வந்து நல்ல இல்லை சார், அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை சார், நான் சொல்கிறேன் சார், உங்களுக்கு துல்லியமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் மாவட்டங்களில் நான் பயணிக்கிறவன், 4 சவத்துக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிற அந்த மூத்த பத்திரிகையாளர் உட்காந்துட்டு இந்த ஏசியில் உட்காந்து பேசுகிறேன் இல்லை. நான் மாவட்டங்களில் பயணிக்கிறவன், முள்ளுக்காட்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா காடு மேடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து பலமுறை நான் பயணிச்சிருக்கிறேன். அங்கெல்லாம் கட்சியே போகல சார். நீங்கள் பக்கத்தில் இங்கே திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எடுத்துங்க சார், நான் சொல்கிறேன் சார் உங்களுக்கு. உள்ளுக்குள்ள கிராமங்கள் எத்தனை இருக்குது தெரியுமா? திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே எவ்வளோ இருக்குது, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2-3 கிலோமீட்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒத்தேடி பாதையில் போனால் தான் சார் அங்கே கிராமம். அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 வீடு இருக்குது, பக்கத்தில் இருக்குது, அப்படியே பஞ்சாக இருக்குது. கிராமங்களில் பயணிக்கல சார். நீங்கள் நகர்ப்புறத்தில் வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க எந்த தற்கொலைகள்லாம் 2 வீலர் இருந்துச்சுல எல்லாம் ஜோடி ஜோடியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். கட்சி கட்டமைப்பு இல்லாதனால காலியானது. இன்னைக்கு கட்டமைப்பு குறைஞ்சபட்சம் இன்றைக்கி வந்து அதிமுக பெற்ற அந்த 60 சீட்லேருந்து 80 சீட்னு கேட்டால் குறைஞ்சபட்சம் நீங்கள் 30லேருந்து 40 பெற்றிருக்கோம். நம்ம இங்கே முக்குது, எங்கே இந்த 12லேருந்து 26ன்றது முக்குது. அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். இப்போ கரூரே நீங்கள் எடுத்துங்க, 4 சட்டமன்றத்துக்கு நாங்கள் ஜெயிச்சிருங்களா நீங்கள்? அது மாதிரி வருங்க. இது எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 சீட் அதை நம்ம நம்பவும் முடியாது. நான் இதை நம்பலை, நம்பலை. திமுக வெற்றின்ற அந்த வெற்றி முகத்தில் இருக்குது, அதிமுக எதிர்கட்சி முகத்தில் இருக்குது, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா 3வது கட்சியாக இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பிறன்னு சொல்லி மற்றவை போடும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 2-3ன்னு போடுறாங்க. அது வந்து அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நாம் தமிழாக கூட இருக்கலாம். ஆனால் இவங்களுக்கு அது மனசு கிடையாது. இவங்கெல்லாம் வந்து டபுள் டிஜிட் வந்தால் தான் இவங்க போடுவாங்க. ஏன் சிங்கிள் டிஜிட் வந்தால் போடக்கூடாதா நான் கேட்குறேன். அப்போ அதை கூட இவங்களுக்கு வந்து அது ஊடகங்களுக்கு அவ்வளோதான் மனசு, நம்ம அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் நான் வந்து என்னுடைய வந்து சொல்கிறேன், நான் இங்கே வந்து இது உண்மைக்கு நெருக்கமாக இருக்குன்னு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் வந்து இது உண்மை கிடையாது. நீங்கள் திமுகவுக்கு வந்து ஃபேவராக இருக்குதுன்றதுனால நான் வந்து இதை சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் வந்து திமுகவுக்கு ஃபேவராக வந்து பேசணுன்ற அவசியமும் எனக்கு கட்டாயமும் எனக்கு கிடையாது. ஆனால் இது வந்து நான் யூகம் பண்ண முடிவு தான். ஓகே சார், இப்போ விஜய் பற்றி பேசியாச்சு. இப்போ திமுக சைடு கொஞ்சம் வந்தோம் அப்படின்னா அவங்க வந்து மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், 200 இலக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ஆனால் பெருவாரியான எக்ஸிட் போல் சொல்கிறது விஷயம் என்னன்னா 120லேருந்து 140, 150 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குன்றாங்க. இது ஒரு பெரிய வெற்றி இல்லாதது என்ன காட்டுதுன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இது நான் தான் சொல்கிறேன் சார், ஒரு தேர்தலையும் வந்து ஒரு விதமான ஒரு அலைன்னு கூட எடுத்துங்களேன், ஒரு வேவ்னு வச்சுங்க. இதில் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதரவு அலை வீசலை. ஆதரவு அலைனா எப்படி இருக்கணும்னு கேட்டால், நீங்கள் போய் அலையில் போய் நின்னீங்கன்னா, ஒரு 10 அடி தாண்டி போய் நின்னீங்கன்னா அங்கே வந்து அலை அடித்து உங்களை தள்ளணும், காலில் இருக்க மண்ணை அரிச்சிட்டு போகணும், தடுமாறணும் நீங்கள், இல்லையா? அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரியே தெரியல எனக்கு தெரிஞ்சவங்க. அந்த மாதிரி நடக்கும் வந்து எப்படி வந்து வந்து கரையில் நின்னோம்னா வந்து மெல்லிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து தரையோடு ஓடி வந்து டச் பண்ணிட்டு போக பாருங்க, அதுதான் நடந்திருக்கு. இதைத்தான் நான் ஏற்கனவே நான் சொன்னேன் இங்கே இதே காணொலியில், இதே வந்து ஆதரவுலேயே நான் பதிவு பண்ணேன். இது வந்து பெரிய வந்து ஒரு சுனாமி அலையெல்லாம் சொன்னாங்க. சுனாமிலாம் கிடையாது, இது சாதா அலை கூட கிடையாது. இந்த கரையை தொட்டிட்டு வந்து அந்த சோப்பு நர மாதிரி வரும் பாருங்க, அந்த மாதிரி வந்து தொட்டுட்டு போவாங்க காலை, அப்படிங்க சொல்கிறது. நம்ம வந்து அப்படி தள்ளிட்டு வந்துட்டோம்னா அது போயிடும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இந்த விஜயோட இதுக்கான பெரிய தாக்கம் இல்லை. இது வந்து முதல் தேர்தலையே இப்படி இருக்கும்போது பண்ணால் அடுத்த தேர்தலெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஒரு நல்ல நாள் பார்த்து கட்சியை வந்து பார்த்து ஜோசியக்காரன்ட்ட, இப்போ தான் நிறைய ஜோசியக்காரோட சுற்றுறான்ல, இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்கன்ட்டு, ஒரு நல்ல நாள் பார்த்து வந்து கட்சியை கலைச்சிடலாம். இல்லை ஏதாவது ஒரு பெரிய தேசிய கட்சிகளோட கொண்டு போய் காங்கிரஸ்லையோ இல்லை பிஜேபியோ கொண்டு போய் சேர்த்துடலாம். அவ்வளோதான் வந்து விஜயோட சாப்டர் வந்து க்ளோஸ், முடிஞ்சிருச்சு. சும்மா ஓவராக பில்டப்லாம் பண்ணக்கூடாது சார். இங்கே நல்லா முதல்ல நீங்கள் வந்து அரசியல் படணும். நீங்களே அரசியல் உங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை. நம்ம ஒரு அரசியல் கட்சி தலைவராகிட்டோம்னா உங்களுடைய லாங்குவேஜிலேருந்து உங்களோட காஸ்டியூம்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகணும் சார். உங்கள் நடவடிக்கையிலேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகணும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாறல. அதுவும் கடைசியாக சொன்னதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குட்டீஸ், நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்களாம் நீங்கள் சாக்லேட்லாம் போட்டு கேட்டு அடம்பிடிப்பீங்க. அரசியல் எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? வாக்குரிமை எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நீங்கள் சாக்லேட்லாம் வந்து கேட்டு அடம்பிடிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வந்து விஜய் மாமாவுக்கு வந்து ஓட்டு போட சொல்லி கேளுங்க. இது வந்து உண்மையிலேயே குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடுப்பாச்சு, ஒரு நெருக்கடி கொடுத்த மாதிரி கடுப்பாச்சு சார். உண்மை சார், கடுப்பாச்சு. அதுக்கப்புறம் அதை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிங்க பாருங்கள், ஒரு நெரேட்டிவ், ஒரு பையனை போட்டு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெஞ்சற மாதிரி அம்மா கிட்ட, அம்மா என் முகத்தையே காட்டவே இல்லை, அந்த காணொலியை அம்மா காட்டல, முகத்தை காட்டவே இல்லை. இதெல்லாம் செட் பண்ணதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், செட்டிங் தான் சார்.
அது காட்டணும்ல, அந்த முகத்தை காட்டணும்ல. அந்த அம்மா யாருன்றதை நாங்கள் பார்த்துருப்போம்ல. அம்மா முகத்தை காட்டலாம், அந்த பையன் வந்து கெஞ்சுற மாதிரி. ஸோ இதெல்லாம் நிறைய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்க பண்ணக்கூடிய கூத்துக்களில் இதெல்லாம் ஒன்று. பட் எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜானோட வியூகம் வந்து வெற்றி. ஜானுக்கு ஒத்துழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்கிட்டே கிடைக்கலன்னு எனக்கு தெரியும். அதை வந்து பலமுறை அவர் வந்து இன்றைக்கி சொல்கிறேன் நான், ஜானே மனவேதனைப்பட்டிருக்காரு. விஜய்கிட்டேருந்து அவர் கோஆப்ரேஷன் வந்து ஒத்துழைப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு பலமுறை அவரே வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அவரே ரீச் பண்ண முடியாத அளவுக்கு, ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து விஜய் இருக்கும்போது அவர் என்ன செய்ய முடியும்? அவருடைய வியூகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் ஆகிடுச்சு. கரெக்ட், 12லேருந்து 13% ஓகே. அந்த மீதி இழப்பு என்னன்னு கேட்டால் அது அவர் கணக்கு போடக்கூடாது, விஜய் தான் கணக்கு போடணும். விஜய் தான் வந்து இந்த இழப்புக்கு காரணம் என்ன, இந்த 19 எப்போ வந்து நல்லா ஒன்று புரிஞ்சுங்க சார். இப்போ கூட நான் சொல்கிறேன், திமுகன்னு போட்டிருக்கு. இந்த எக்ஸிட்டில் பார்த்தீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இது கூட்டணி, அந்த நம்பர்ஸ்லாம் கூட்டணி நம்பர்ஸ்லாம் இருக்குல்ல. அப்போ வந்து நீங்கள் சொல்லிக்கலாம், நெஞ்சை நிமித்திக்கலாம், நாங்கள் நின்னதுனால, தனித்து நாங்கள் நின்னதுனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கு வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்கல அப்படி கூட அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நமக்கு வந்து இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணியோட சேர்த்த கணக்கு தான் வந்திருக்கு. அதிமுக கூட்டணி சேர்ந்த கணக்கு தான் வந்திருக்கு. அப்படி பார்த்தோன்னா இது ரொம்ப ஒரு க்ளோஸான கால் மாதிரி தெரியுதுங்களே சார். அதுதான் சார், அதுதான் நான் சொல்கிறேன். நான் தான் உண்மைக்கு நெருக்கமாக இருக்குது. ஆனால் எந்த வகையிலையும் நீங்கள் ஜெயிக்கல. இப்போ வழக்கமாக அதே ரிசல்ட் தானே, திமுக அண்ணா திமுக. அடா அதிமுக மாற்றம் வந்திருக்கோம் சார், அதிமுக வந்துருக்கோம், திமுக வந்திருக்கோம், நீங்கள் எங்கே வந்திருப்பீங்க? அப்போ அது நடக்கல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதனால தான் சொன்ன பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். நீங்கள் சாதிச்சது என்ன? எப்போ வந்து உங்களுக்கு உங்கள் அணி உங்கள் தலைமையில் வந்து கூட்டணி அமையலையோ அப்போவே நீங்கள் காலி ஆகிட்டீங்க. 19% கூடுதலாக ஒரு 10% வேணும். அதுக்கு யாரெல்லாம் வேணும்? காங்கிரஸ் வேணும், விசிகா வேணும், பாமக வேணும். 3மே வரல. காங்கிரஸ்காரன் இழுபறி தான் பண்ணிட்டு இருந்தாங்க, இது பேரம் பேசிட்டு இருந்தானுங்க தவிர உறுதியாக நிற்கவே இல்லை. இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த 145 சராசரி காட்டுறாங்க திமுக. அதில் காங்கிரஸ்காரன் பெரும்பாலும் ஜெயிக்கவும் முடியாது. நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா அவங்க ஜெல்லாகவே இல்லை. பெரும்பாலும் காங்கிரஸ்காரன் தோப்பான். அது லாஸ்ட் தான், திமுக லாஸ்ட் தான். போன வாட்டி ஜெயிச்ச மாதிரி கூட ஜெயிக்க முடியாது, வாய்ப்பு கிடையாது. நீங்கள் பாருங்கள், அது ஒரு திமுக. ஆனால் திமுக இன்னொரு கணக்கு இருக்குது. என்னன்னு கேட்டால் அடுத்த முறை இன்னும் சாகடிப்பான். இது இன்னும் குறைப்பாங்க, இன்னும் சீட்டை குறைப்பான். ராகுல் காந்திலாம் வந்து இந்த வந்து தருதலைகள் தற்குறிகள் பேச்சை கேட்டு வந்து அவ்வளோ தடுமாற்றம் பண்ணிடக்கூடாது. அது இணக்கமாக இருந்துச்சு. அவர் வந்து ஓடி போய் ரோடை கிராஸ் பண்ணி ஓடி போய் அந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கி வந்து கொடுத்தது, புரியுதா சொல்கிறது? அப்போ நானே நினச்சேன், ராகுல் காந்தியே இவங்க தற்கொலையாக மாற்றிட்டாங்களா? இது ஒரே ஒருத்தன் அனுப்பிச்சு, இந்த பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தன் அனுப்பி ராகுல் காந்தியை தற்கொலையாக மாற்றிட்டானுங்க. அப்படி தான் நான் நினச்சேன். ஓ அப்படியா அப்படின்னு. ஏன்னா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோட நீங்கள் வந்து நெருக்கம் பாராட்டும் போது அந்த காங்கிரஸுக்கு எப்படி இருந்த ஒரு மரியாதை இருந்துச்சு. யாரோ ஒரு மாணிக் தாக்கூர் சொன்னார்னு சொல்லிட்டு, யாரோ ஒரு வந்து பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னாங்க சொல்லிட்டு நீங்கள் தடுமாறுனீங்க. அப்படி தடுமாறுனீங்க, அப்படியாவது அதுலையாவது நீங்கள் உறுதியாக நின்னீங்களா? விஜய்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு 10 சீட்டாவது வாங்கியிருக்கணும். நீங்கள் இப்போ உங்கள் கணக்கு தப்பாயிடுச்சு பார்த்தீங்களா? இங்கே கணக்கு தப்பாயிடுச்சு. இப்போ நாங்கள் விஜய் சொன்னார் கேட்டால் உங்கள் அப்பாவாலேயே முடியல. எது எப்படி உங்கள் அப்பாவாலே முடியல. இப்போ நான் கூட தான் சொல்கிறேன், உங்கள் அப்பாவாலேயே சூப்பர் ஸ்டார் ஆக முடியல, பெரிய ஸ்டார் ஆக முடியல இல்லையா? பெரிய ஸ்டார் ஆக முடியல, சூப்பர் ஸ்டார் சொல்லக்கூடாது, பெரிய ஸ்டார் ஆக முடியல இல்லையா? ஏன் உன்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் ஆக முடியல, உன் மகன் இயக்குனர் ஆகிட்டான். அப்போ உன்னோட வந்து சினிமாவில் நடிகன் உயர்ந்தவனா இயக்குனர் உயர்ந்தவன் சார்? இயக்குனர் தான் சார் உயர்ந்தவன். அப்போ உன்னை விட வந்து பார்த்தீங்கன்னா உன் மகன் வந்து இயக்குனர் ஆகிட்டான், நீ இயக்குனர் ஆகலை. 60 படத்தில் நடிச்சிருக்கிற, 69 படத்தில் ஒரு படத்தையே நீ டைரக்ஷன் பண்ணியா? பண்ணல. ஆனால் உன் மகன் பண்ணிட்டான், உன்னை விட ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறிட்டான் இல்லையா? உங்கள் அப்பா வந்து உன்னோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டையர் ஆகிட்டார், எதுவும் ஆக முடியல, பெரிய ஸ்டார், இப்படி சொல்ல முடியல. ஸோ தர்க்கம் பேசலாம், எதனாலும் பேசலான்றீங்க. எப்படி வேணா அதனால தான் வாயெல்லாம் விடக்கூடாது. உங்கள் அப்பாவாலே முடியல, உன்னால் என்ன முடியும் சொல்லு. இப்போ உன்னால் என்ன முடிஞ்சுது இப்போ புரியுதுங்களா? ஒரு சிலர் சொன்னாங்க, ஒரு மிகப்பெரிய மூத்த பத்திரிகையாளர் சொன்னார், பேரை சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாயிடும், அதனால தான் நான் சொல்லலை. அவர் சொன்னால் நான் இது ஒரு பெரிய இதுவாக பார்க்குறேன், பெரிய சாதனையாக பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் இருக்கிற கட்சியை வந்து கட்சி ஆரம்பித்த 2 நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து பலவீனப்பட்டு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன், பெரிய இதாக பார்க்குறேன், அப்படி பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன். இப்போ அவருக்கு தான் இப்போ பிரச்சனை, இப்போ சொன்னவருக்கு தான். ஏன்னா இப்போ வந்து ஸ்டார்டிங்கே 12 போடுறான்.
நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் டிஎம்கே தான் வரும்ட்டோம், ஏடிஎம்கே வந்து ஆப்போசிஷன் வரும்ட்டோம், விஜய்க்கு தேர்ட் பிளேஸ்னு சொல்லிட்டோம். அதுதான் வருதுன்னு அதான் சொல்றீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன் 12-15% அது தாண்ட போகிறதில்ல. அப்படியே தாண்டா 1/2% 1% தாண்டிட்டு போட்டோம், நம்ம பிரச்சனை. ஆனால் அந்த 10 சீட்டு வந்து அது வாய்ப்பு அது வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றது நம்ம உறுதியாக இருக்கணும். ஆனால் 10 சீட்டு கூட வராது சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இன்னொரு வார்த்தையும் கூடுதலாக சொன்னார் பார்த்தீங்களா. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் பார்க்கவே இல்லை. கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்துகிறாரு. இப்படி வந்து ஆளுங்கட்சி 2 கட்சிகளையுமே வந்து இப்படி வந்து ஆட்டி படைக்கிறாரு. அது நான் பெரிய விஷயமா நான் பார்க்குறேன், என்னோட அனுபவத்தில் பார்க்குறேன். அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது தடுமாற்றத்தில் இருக்காங்க. எக்ஸிட் போல் வந்திருந்தது, அதை பற்றின உங்களை டீடைல்டு அனாலிசிஸ் எங்களுக்கு கொடுத்துருந்தீங்க. உண்மைக்கு நெருக்கமாக இருக்குது சார். ஓகே. ஆனால் நான் இதை வந்து முழுமையாக வந்து இன்னும் ஏற்கலன்னு சொல்கிறேன். ஏற்கலை. ஓகே. ஆனால் உண்மைக்கு நெருக்கமாக நான் கணித்ததுக்கு என்னுடைய கணிப்புக்கு நெருக்கமாக இருக்குது. ஓகே. அவ்வளோதான். ஓகே. நான் இன்னொரு பக்கம் வந்து கூடுதலாக ஒரு 10 சீட்டு இவங்களுக்கு கிடைக்கலாம், கூடுதலாக ஒரு 5 சீட்டு வந்து அதிமுக கிடைக்கலாம், டிவிகேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 சீட்டு கண்டிப்பாக குறையலாம் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஓகே. பொதுவாகவே எக்ஸிட் போலை பற்றி சொல்லும்போதே அது ஒரு திசை காட்டும், நம்பர்ஸ் ஒன்று கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. அதை தான் நீங்களும் சொல்கிறீங்க. உங்களோட நேரம் கொடுத்து கருத்துக்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி சார்.